தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள கடையின் பூட்டை உடைத்து பணம், பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், இந்த திருட்டு சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? எந்த அளவிற்கு கொள்ளை போயிருக்கிறது பணமும் பொருட்களும்? இது குறித்து காவல்துறையினர் விசாரணை எந்த அளவுக்கு மேற்கொண்டு வருகிறார்கள்? சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சங்கிலிக்குப்பம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் என்பவர் ஒரே கட்டிடத்தில் மளிகை கடை மற்றும் எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு வியாபாரம் முடிந்து சக்திவேல் கடையை பூட்டி சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் அந்த கடைக்கு வந்த மர்ம நபர்கள் கடையின் பூட்டுகளை உடைத்து கடையில் இருந்த ரூபாய் 50,000 ரொக்க பணம், 4 செல்போன்கள், சிகரெட் பண்டல்கள் மற்றும் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இன்று காலை சக்திவேல் கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது கொள்ளை போன சம்பவமானது அவருக்கு தெரிய வந்துள்ளது. இது குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது உள்ளே ஒரு நபர் கடையில் புகுந்து கொள்ளையடித்து செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. தற்போது சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். தற்போது அந்த கொள்ளை போன சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விரிவான விவரங்களையும் அந்த சிசிடிவி காட்சிகளையும் பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி ஸ்ரீனிவாசன்.